वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल इணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. साक्षात् भगवाने भगवद्गीतयिल नाहं वेदैः न तपसा न दानेन न चेज्जया शक्य एवं विधो द्रष्टुं दृष्टवानसि मां यथा அப்படின்னு 11வது அத்தியாயத்தில் 53வது ஸ்லோகம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் பக்தியா த்வனன்யா சக்யா அஹமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்வேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தபா அப்படின்னு பகவான் ஸ்வயம் தன் முகத்தினாலேயே தன்னை அடைய வேண்டிய மார்க்கத்தை காட்டுகிறார். பக்தியினாலே நான் அடைய முடியும், பக்தியினாலே என்னை அடைய முடியும்னு காட்டுறார். அர்ஜுனனுக்கு இந்த இடத்துல உபதேசம் பண்ணார். இதே மாதிரி பாகவதத்திலையும் 11வது ஸ்கந்தத்தில் உத்தவன் அப்படிங்கிற பெரிய பக்தனுக்கு உபதேசம் பண்ணுறார். நசாதயதி மாயோகா நசாங்கியம் தர்ம உத்தவ ந ஸ்வாத்தியாகஸ்தபஸ்தியாகா யசா பக்திர் மமோர்ஜிதா அப்படின்னு சொல்லி பக்தியாக மேகயாகிராஹ்யா அப்படின்னு சொல்கிறார். பக்தியினாலேயே நான் கட்டுப்படுவனாக ஆவேன் அப்படின்னு அந்த இடத்துல காட்டுறார். அப்படின்னா பக்தினா என்ன அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணணும். பகவத்கீதையிலையும் பகவான் பக்தியினாலே நான் கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன்கிறார். பாகவதத்திலையும் இதே சொல்கிறார். அப்படின்னா பக்தினா என்னன்னு நம்ம விசாரம் பண்ணணும். பண்ணினோன்னா பகவத்கீதையில் இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஸ்வகர்மனா தமபியர்ச்சியா சித்திம் விந்ததி மாணவகாங்கிறார். தன்னலம் இல்லாமல் எல்லாம் பகவானோடுது அப்படின்னு ஒரு நினைப்போட செய்யக்கூடிய செயலே பக்தி அப்படின்னு பகவானே சொல்கிறார். அதை தொடர்ந்து பார்த்தோன்னா பக்தின்னு நம்ம பண்ணுற ஜபமா பாராயணமா தபஸா யஜ்ஞமா ஹோமமா இல்லை தானமா இல்லை கர்மானுஷ்டானங்களா அப்படின்னு விசாரம் பண்ணால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறா. இந்த உத்தவனுக்கு உபதேசித்த பகவான் உத்தவனை போய் பார்க்க சொல்கிறார். நேராக கோபிகைகள்கிட்ட போய் பார்க்குறார். கோபிகைகளை பார்த்த உடனே பக்தின்னு இதுதான்ப்பா அப்படின்னு கோபிகைகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறான் உத்தவன். அவள் என்ன செஞ்சா கோபிகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா அவள் ஏதாவது பாராயணம் பண்ணாளா, இல்லை ஏதாவது தபஸ் பண்ணாளா, இல்லை யஜ்யங்கள் பண்ணாளா, இல்லை தானங்கள் பண்ணாளா அப்படின்னா அவள் அழுதா அப்படிங்கிறார். அழுதாளா அப்படின்னா அழுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பற்று அப்படின்னு சொல்கிறார். பற்றுன்னு என்னென்னா பற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடியது பிரேமை அப்படிங்கிற அன்புங்கிறது. இந்த பிரேமை அன்பு பற்று அப்படிங்கிறது நம்ம லௌக்கிகமாக பல இடத்துங்களில் வச்சுட்டுருக்கோம். பல இடத்துல பார்த்தோன்னா மக்கள்கிட்ட வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய வீட்டில் வச்சுட்டுருக்கோம், வாகனங்களில் வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய பதவியில் வச்சுட்டுருக்கோம், பணத்தை சம்பாதிக்கிறதுல ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய சொத்து மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், நம்மளுடைய உத்தியோகத்தின் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம், பிஸ்னஸ் மேலே ஒரு பற்று வச்சுட்டுருக்கோம். அப்படின்னு பலவிதமான நம்ம வஸ்திரங்கள் மேலே இதை ரொம்ப விசேஷமாக பற்று வச்சுட்டு எடுத்து மடித்து வைக்கிறோம். பலவிதமான பற்றுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாட்டு மேலே வைக்கிறோம், நாட்டுப்பற்று, மொழி மேலே வைக்கிறோம், மொழிப்பற்று, அப்படின்னு பலவிதமான பற்றுகள் நம்ம பார்க்குறோம்.
பற்றுன்னா என்னன்னு புரியறது, ஆனால் பக்தின்னு என்னன்னு புரியலே அப்படின்னா, இந்த பற்று காரணம் பிரேமைன்னு பார்த்தோம். இந்த பற்றுங்கிறத ஒவ்வொரு இடத்துல வைக்கும்போது ஒவ்வொரு பேர் அடையிறது. உதாரணமாக நண்பன்கிட்ட ஒரு நண்பன் வைக்கிறது பேர் பிரேமைங்கும் போது அதுக்கு பேர் நட்பு அப்படிங்கிற பேர் வைக்கிறோம். ஒரு காதலன் காதலிகிட்ட வைக்கும்போது அது பேர் காதல்னு ஆறுது. ஒரு தாய் மகன்கிட்ட வைக்கும்போது வாத்சல்யம் அப்படின்னு ஆகிறது. இந்த பற்று பல விடங்களில் பல பேர்கிட்ட வைக்கும்போது பலவிதமான பேரை அடைகிறது. அதுபோலயே பகவான்கிட்ட வைக்கும்போது இதுக்கு பேர் பக்தி அப்படின்னு காட்டி கொடுக்குறார். அதை சொல்கிறதுக்கு நம்மளுடைய நம்மாழ்வார் திருவாழ்மொழியில் பற்றுடை அடியவர்க்கு எளியவன் பிறர்க்கு அறியவித்தகன், பற்றுடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்னா பக்தியோட தன்னலமில்லாமல் எவனொருவன் அவனை போய் அடையிறானோ அவனுக்கு அடைய தகுந்தவனாக இருக்கான். பிறர்க்கு அறிய வித்தகன், பிறர்க்கு அப்படின்னு சொன்னால் மற்ற சாதனங்களுக்கு அறியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். பாக்கி உள்ள சாதனங்கள்லாம் அவனை அடைய முடியாது. பக்தி அன்புன்னு பிரேமன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பற்று வேணும். ஏன் அப்படின்னா எளியவே அப்படின்னு கூப்பிட்றார் கடைசியில் பாசுரத்தில். ரொம்ப சௌலபியமானவன் பகவான், அவனை அடையிறதுக்கு இதெல்லாம் வேண்டாம், அன்பு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது. இதை சொல்லும்போது நம்மாழ்வார் பாதி சொல்லிட்டார், மதுரகவி ஆழ்வார் எழுதின்றிருக்கார். சொல்லின்னு இருக்கும்போதே மலர்மகள் விரும்புனம் அரும்பெருளடிகள் மத்தொரு கடைவெண்ணை கலவினில் உறைவிடையா புண்டு அப்படின்னு சொல்லும் போதே மூர்ச்சி ஆயிட்டாராம். அப்பேற்பட்ட பிரம்மாதி தேவதைகளுக்கே கிடைக்க முடியாத பரமாத்மாவானவன் யசோத அவள் மத்த உடைச்சப்புறம் அவனை தூக்கி கட்டுறா உரல்ல. நீ மத்த உடைச்சி வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றான், அவனை தூக்கி கட்டுறா, இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. மிரட்டினோடனே மிரண்டு போய் நின்னானா. அவள் எடுத்து கட்டுறாளாம். யசோதை கட்டுறதுக்கு காரணம் என்ன? இவனை கயிறு அறுக்க முடியாதா, இல்லை கட்டுப்படாமல் இருக்க முடியாதா? இருந்தாலும் கட்டுப்பட்டானா. அதுக்கு காரணம் என்னென்ன? பகவானுடைய வாத்சல்யம், பகவானுடைய சௌலபியம், யசோதையினுடைய வாத்சல்யம் அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம், நம்மளுடைய புராணங்கள்லாம். இப்படி சொன்னோடனே மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் மூர்ச்சி ஆகிட்டாராம். 6 மாதம் கழித்து ஏந்தாராம் பாக்கி சொல்கிறதுக்கு. அதுவரையும் அவருடைய சிஷ்யராகிய மதுரகவி ஆழ்வார் அதை வச்சுட்டு அப்படியே எப்போ வேணால் ஏந்திருப்பார். ஏஞ்சு சொல்லலாம். அதை எழுதுறதுக்கு திருப்பி ஏஞ்சாராம். ஏஞ்சு திருப்பி அவர் சொன்னப்புறம் திருப்பி எழுதினாராம். எந்திரம் உரலினோடு இணைந்து இருத்தேங்கிய எளியவே அப்படின்னு முடிக்கிறார். இவ்வளோ சௌலபியமான பரமாத்மாவே, நீ இவ்வளோ சௌலபியமாக இருக்க, பற்று யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட தான். பற்றுன்னா இங்கே பிரேமன்னு பார்த்தோம், பக்தின்னு பார்த்தோம், அந்த அன்புன்னு பார்த்தோம். இந்த அன்பு யார்கிட்ட இருக்கோ அதுதான், அவனுக்கு தான் நான் அடங்குவேன், அவனுக்கு தான் நான் ஆட்படுவேன் அப்படின்னு பகவான் பகவத்கீதையிலையும் சொல்கிறான். அதே மாதிரி பாகவதத்திலையும் சொல்கிறான். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணம் நாம் செஞ்சுருக்கோம். இந்த பக்தி ஏற்படுறதுக்குத்தான் தேவஸ்தானமும் இதே மாதிரி பலவிதமான தொழில்நுட்பத்தை வச்சுண்டு பாராயணங்கள் இத்தியாதிகள்லாம் பிரகாசப்படுத்துகிறார். அதுக்கு முதல்ல நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः
श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासम् वसिष्ठनप्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखदातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। इदमद्य मया लब्धमिमं प्राप्स्ये मनोरथम् இதமஸ்தீதமபி மே பவிஷ்யதி புனர்தனம். இப்பொழுது டாக்டர் திரு வு.வே. அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு இந்த ஸ்லோகங்களின் அர்த்தங்களை விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். இதமத்யமயா லப்தம் இமம் பிராப்ஸ்யே மனோரதம் இதமஸ்தி இதமபி மே பவிஷ்யதி புனர்தனம். ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதம் இந்த குணங்கள் இருக்கக்கூடியவர்கள் ஆசுரி சம்பத்தை உடையவர்கள். ஆசுரி சம்பத் என்பது ஒருவனுக்கு நிபந்தனம். நிபந்தனம்னு அர்த்தம் அவனை மறுபடியும் பிணைத்து வைக்கிறது, சம்சாரத்தில் அவனை மறுபடியும் பிணைத்து வைக்கிறது. அதிலிருந்து அவனை தன்னை விடுவித்து கொள்ளவே முடியாது. மூடாக ஜன்மனி ஜன்மனின்னு மறுபடியும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம்னு அந்த சம்சாரம்ன்ற ஒரு சைக்கிளிங் இருக்கு இல்லையா, ஒரு சக்கரம் மாதிரி பிறக்கிறது இறக்கிறது இறக்கிறது பிறக்கிறது பிறக்கிறது இறக்கிறது இறக்கிறது பிறக்கிறது சுற்றி 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 வந்துட்டு இருப்பான். இது தவிர வேறு கிடையாது வாழ்க்கை. அதனால் முன் ஸ்லோகத்தில் சொன்னான், ஆஷாபாஷ சதைர்பத்தாக காமக்ரோத பராயணாக ஈஹந்தே காமபோகார்த்தம் அந்நியாயேன அர்த்த சஞ்சயான் அப்படின்னார். இந்த ஆசைன்றது ஒன்று இருக்கே, அந்த கயிற்றினாலே கட்டுப்பட்டவர்கள் ஓடுகிறார்கள். முன் ஸ்லோகத்திலே நாம் பார்த்தோம். ஆஷா நாம காச்சித்து ஆச்சரிய ஸ்ருங்கலா. ஆசைன்றது ஒரு பெரிய விசித்திரமான கயிறு. கயத்தில் கட்டினவன் ஓடுவானா? ஒருத்தனை கட்டி போட்டால் அவனால் ஓட முடியுமா? ஆனால் ஆசையினால் கட்டுப்பட்டவன் ஓடின்னு இருக்கான்.
ஆஷா பாஷ சதைர் பத்தாக, ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை, டிசையர்ஸுக்கெல்லாம் குறைச்சலே கிடையாது. அது பாட்டுக்கு மேலே 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 வளர்ந்துட்டே இருக்கு. சதைர் பத்தாக, காமம் குரோதம் இவற்றை அபிவிருத்தி செய்து கொண்டவர்கள். காமக்ரோத பராயணாகனு அர்த்தம். அவளுக்கு அது மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அவளுக்கு. அதை அவள் என்கரேஜ் பண்ணுறான். தங்களுக்கு கோபம் இருக்குது, தங்களுக்கு ஆசை இருக்குன்றதை அவள் விரும்புகிறான். அந்த அபிவிருத்தின்றது குறையாமல் பதே பதே போயிட்டே இருக்கு. ஈகந்தே காமபோகார்த்தம் அந்நியாயேன அர்த்த சஞ்சயான், தங்களுடைய டிசையர் விருப்பம், அந்த காமம், அந்த காமத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எத்தனை விதமான அந்நியாய வழிகள் உண்டோ அத்தனை வழிகளிலும் அவர்கள் முயற்சிப்பார்கள். ஒரு வழி ரெண்டு வழி இல்லை, எத்தனை அந்நியாயமான வழிகள் உண்டோ அத்தனை வழிகளிலும் முயற்சிப்பார்கள். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கதை பார்க்குறோம் இல்லையோ. இப்போ இடமத்திய மயாலப்தம் இமம் பிராப்சே மனோரதம் என்பதான இந்த 13வது ஸ்லோகத்துக்கு ஒரு கதையை பார்ப்போம். முதல்ல ஒரு சுருக்கமாக அர்த்தம் பார்த்துருவோம். இடமத்திய மயாலப்தம் இமம் பிராப்சியே மனோரதம் இதம் அஸ்தி இதமப்பி மே பவிஷ்யதி புனர்தனம். இதெல்லாம் இருக்கே. இந்த வீடு யார் தெரியுமா வாங்கினா? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டு இந்த வீடை கட்டினேன், பார்த்து இந்த வீடை கட்டினேன். எப்படியெல்லாம் இந்த வீடு கட்டுறதுக்கு நாம் அவஸ்தைப்படுறோம், அல்லது வீடு கட்டினதுக்கு நமக்கு எவ்வளோ பெருமையெல்லாம் வருது. இதமத்திய மயாலப்தம், இதை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணினேன் தெரியுமா, இதை எப்படிலாம் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா. இமம் பிராப்சிய மனோரதம், இப்போ என்னுடைய திறமையினாலேயே சம்பாதிக்கப்பட்டது. இந்த மாதிரி இன்னும் 4-5 பிளான் வச்சுருக்கேன். சொல்கிறோமே நம்ம, இந்த மாதிரி இன்னும் 4-5 பிளான் வச்சுருக்கேன். இதம் பிராப்சிய மனோரதம், என்னுடைய மனோரத்தை பூர்த்தி வரப்போகிறது. நம்ம கார்த்தால் நாம் இருக்கிறோமே, சாயங்காலம் இருப்போமான்னு நிச்சயம் கிடையாது. ராத்திரி படுத்துக்கிறோமே, நாளைக்கு கார்த்தால் எழுந்து போவான்னு நிச்சயம் கிடையாது. ஆனால் எத்தனை பிளான் போடுறோம் கேட்டால், தொலைநோக்கு திட்டம்ன்றோம். எத்தனை விதமான பிளான் போடுறோம் நம்ம. இதமத்தியமயா லப்தம், வீடு, புத்திரன், மனைவி எல்லாம் எனக்காக என்னால் சம்பாதிக்கப்பட்டது. எனக்கு எத்தனை வரன் வந்தது தெரியுமா, எவ்வளோ வரன் வந்தது தெரியுமா. அதெல்லாம் வாண்டான்ட்டு எல்லா விதத்துலையும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு பொண்டாட்டியை நான் செலக்ட் பண்ணினேன், ஒரு மனைவியை செலக்ட் பண்ணினேன். அதே மாதிரி எனக்கு பிள்ளைனா இப்படி பிறக்கணும், எனக்கு பொண்ணுனா இப்படி பிறக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி நான் பண்ணினேன். இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு பிள்ளை பிறக்கணும், இத்தனை வருஷம் கழிச்சு இந்த மாதிரி பிள்ளை இருக்கணும், இந்த படிப்பு படிக்கணும். என்ன ஒரு அகங்காரம், எப்படியெல்லாம் என்ன தோன்றுறது நமக்கு. இதமத்தியமயா லப்தம் இமம் பிராப்சே மனோரதம் இதம் அஸ்தி இதமபிமே பவிஷ்யதி. என் வலிமையினாலே சம்பாதித்த பணம் என்கிட்ட இருக்குது. ஆனால் கீழே சொல்லிட்டாரே, அந்நியாயேன, நல்ல நியாயமான மார்க்கத்தில் சம்பாதிக்க முடியுமா? நியாயமான மார்க்கத்தில் முன்னேறணும்னா எப்படி முன்னேறணும்? சினிமாவில் தான் ஒரே ஒரு பாட்டில் அவன் முன்னேறி காமிப்பான். மற்றபடி மற்றவாளால் நியாயமான வழியில் முன்னேறதுலாம் அவ்வளோ சீக்கிரம் முன்னேறிட முடியுமான்னு கேள்வி வருது. என்னவோ பண்ணால் சுவாமி, அவனுக்கு என்ன வந்தது? நாய் விற்ற காசு கொலைக்கவா போகிறதுன்னுவான். நாயை விற்றா அது விற்ற பைசா வாங்குறமோ இல்லையோ, அந்த நாய் விற்ற காசு கொலைக்குமான்னுவான். அந்த மாதிரி தப்பான வழியில் சம்பாதிச்சுட்டோன்னு நான் பைசா தானே, பைசா குறைய போகிறது தானே, வேல்யூ குறைய போகிறது தானே. இவன் கொள்ளையடிச்சு இந்த பைசா எடுத்துகிட்டு வந்தான்றதுக்கோசரம் 100 ரூபான்றது 80 ரூபாய்க்கு போகுமானே. இவன் இன்னொருத்தங்கிட்ட திருடின்னு வந்தான் அப்படின்றதுக்கோசரம் 100 ரூபான்றது 50 ரூபாய்க்கு போகுமானே. இதமஸ்தி இதமப்பியுமே பவிஷ்யதி புனர்தனம். மேன்மேலே என்னுடைய சாமர்த்தியத்தினால் நிறைய திட்டங்கள் வச்சுருக்கேன், நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், கரெக்டாக டெய்லி வாட்ச் பண்ணிட்டுருக்கேன், அன்னன்னைக்கு ரொட்டேஷன் போட்டுருக்கேன். புனர்தனம் மேற்கொண்டு செல்வமானது என்னால் சம்பாதிக்கப்பட போகிறது. இது மட்டுமா? ஓஎம்ஆரில் ஓசிஆரா ஓஎம்ஆரா ஈசிஆர் அந்த இடத்துல நான் பெருசாக ஒரு 10 ஏக்கராக இடம் வாங்க போகிறேன். அங்கே ஒரு பெரிய நீச்சல் குளத்தோடு பங்களா கட்ட போகிறேன், ஹெலிபேடோடு பங்களா கட்ட போகிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் அங்கே நான் வச்சுக்க போகிறேன்னா, நீ என்றைக்கு போகிற, என்றைக்கு வர, என்றைக்கு வாழ்கிற, என்றைக்கு இருக்க போகிற, யார் உங்ககிட்ட நிச்சயம் சொன்னால்? எது உனக்கு அனித்யானி ஷரீராணி விபவோ நைவ சாஸ்வதா. தேகம்ன்றது அனித்யம், ஜீவனம்ன்றது அனித்யம், செல்வம் அதனுடைய பெயரே செல்வம் தான். நான் நித்தியம் நான் சாஸ்வதம், நான் நித்தியம் நான் சாஸ்வதம், நான் நித்தியம் நான் சாஸ்வதம்னு எவ்வளோ நாள் வேணாலும் இதை ஸ்டாம்பு கொடுக்க முடியும். ஆஷாபாஷ சதைர்பத்தாக. இதான் அதை இந்த ஸ்லோகங்கள்லாம் நம்ம மனசில் எப்பொழுதும் ஓடிட்டே இருக்கணும். இதமத்தியமயா லப்தம். அதான் ஒரு கதை சொல்கிறேன்னு சொன்னாலும் இல்லையோ, அது துளசிதாசனை பற்றி இப்படி ஒரு கதை சொல்லுவான். நிறைய கதைகள் இருக்குது. அவருடைய பூர்வாசிரமம்னா அவர் ஒன்றும் ஆசிரமம் மாறலை சன்னியாசியால். பட் அவர் இப்போ ஏற்பட்ட ஒரு சிறந்த பக்தனாக இருப்பதற்கு முன்னிலை. காமக்ரோத பராயணாகனு சொல்கிறோம் இல்லையா,
இந்த காமத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்காகத்தானே எல்லா ஆசையும், எல்லா காரியத்தையும் நாம் ஏன் பண்ணுறோம்? அடங்காத காமத்தை அடக்க முடியாமல் நாம் தவிக்கிறோம், திகைக்கிறோம். காமம்னா ஆண் பெண் விஷயத்தில் மட்டும்தான் காமம்னு இல்லை. பணம் சம்பாதிக்கிறதுல காமம், வீடு வாங்குறதுல காமம், எல்லாத்துலேயும் நமக்கு காமமானது ஏற்படுகிறது. ஆகையால் துளசிதாசருடைய அற்புதமான ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. துளசிதாசருக்கு தன்னுடைய மனைவியினிடத்தில் பேரன்பு உண்டாம். அவர்களுடைய தன் மனைவியை நேசிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாமே வரம்பு மீறும் பொழுது தான் நாம் வகையாக இந்த சம்சார சக்கரத்தில் சிக்கி திளைத்து நாம் கஷ்டப்படுகிறோம். என்னாச்சுன்னா, துளசிதாசர் தன் மனைவியை ரொம்ப நேசித்தார். ஒரு நாள் அவருடைய மனைவி தன்னுடைய தாய் வீட்டிற்கு சென்று விட்டாள். வருவதற்கு ஒரு வாரமோ அல்லது 10 நாளோ ஆகும் போல இருக்கு. இவள் தாய் வீட்டிற்கு சென்ற பிறகு துளசிதாசருக்கு தன்னுடைய மனைவியின் மீது திடீர்னு மனைவியின் ஞாபகம் வந்துடுது. உடனே அவளை பார்க்கணும், உடனே தான் அவளை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அன்றைக்கி ராத்திரி வேளை சரியான மழை. நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த பக்கம் அதாவது நதிக்கு எதிர்ப்புறத்தில் துளசிதாசருடைய மனைவி இருக்கிறாள். அவளுடைய தாய் வீடு அங்கே இருக்குது. ஸ்ரீ ஜெயந்தி மாதிரி அன்றைக்கி ராத்திரி சரியான மழை, கொட்டு கொட்டு கொட்டுன்னு மழை கொட்டுறது. இவருக்கு மனைவியை பார்க்கணும், அதை தவிர்த்து வேறு எண்ணம் கட்டாயவே கிடையாது. அவருக்கு வேறு ஆசையே கிடையாது. மனைவியை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும். அதுக்காக கிளம்புறார். நதிக்கரைக்கு வந்தார். 2 கரையும் தொட்டுண்டு பிரவாகமாக வெள்ளம் ஓடுறது. அந்த வெள்ளத்தில் எப்படி எதிர்போக முடியும்? இரவு வேலை வேறு, படகுக்காரெல்லாம் யாரும் வரமாட்டேன்னா, ஐயா நீங்கள் வேறு ஒன்று, இந்த வெள்ளத்தில் போய் போனேன்னா படகோட கவுந்து நானும் பொழப்பு உசுரை தான் விடணும், என்னால் முடியாதுன்ட்டான். யோசிக்கவே இல்லையா இவர். தொப்புன்னு அந்த தண்ணியில் குதிச்சுட்டார். வெள்ளம் இழுக்கிறது. ஏதாவது நீச்சல் அடிக்கிறதுக்கு கட்டை எதாவது பிடிச்சி நெஞ்ச முடியுமானா ஒரு கட்டை கிடச்சிது. ஒரு பெரிய மரக்கட்டை ஒன்று கிடச்சிது. அந்த கட்டையை பிடிச்சி நீச்சல் அடிச்சுட்டு எதிர்பக்கம் போயிட்டார். எப்படியோ இதெல்லாம் தெய்வத்தினுடைய அனுகிரகம் வச்சுக்கோங்க. நான் முதலே சொல்லிட்டேன், இந்த கதை துளசிதாசன் விஷயமாக சொல்லப்படுகிறது. அதில் யார் விஷயமா இருந்தால் நமக்கு கான்செப்ட் தான் நமக்கு முக்கியம். எதிர்கரைக்கு வந்து சேர்ந்தாச்சு. அந்த வெள்ளத்துலையும் கஷ்டப்பட்டு நீச்சல் அடித்து ஒரு கட்டையை பிடிச்சின்னு எதிர்கரைக்கு வந்து சேர்ந்தாச்சு. காமம் கண்ணை மறைக்கிறது அவருக்கு. திருப்பியும் மறுபடியும் வரணும்னா தனக்கு கட்டை தேவைப்படுமோ இல்லையோ? ஒருவேளை மனைவி வீட்டிலேருந்து திரும்பி வரணும்னா அதுக்கு தேவைப்படுமோ இல்லையோ? அதுக்காக தான் பிடித்து வந்த பற்றுக்கோடாக தனக்கு இருந்த அந்த மரக்கட்டையை ஒரு புதரில் தண்ணீர் படாத ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு வர்றார். எல்லாம் நள்ளிருளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதை வச்சுட்டு வர்றார். அப்புறம் இங்கேருந்து போனார். அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்க, வழக்கு உண்டா? ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்குமா? வீட்டிலலாம் லைட் போட்டு வச்சுருப்பாளா? ஸ்ட்ரீட்டு தெரியுமா? காற்றும் மழையும் புயலுமா இருக்குது. அங்கே போனால் மனைவியினுடைய வீடு, அது ஒரு மாதிரி ஒரு மாடி வீடு. மாடியில் தான் மனைவி தங்கியிருப்பான்னு தெரியும். மாடிக்கு ஏறணுமே, எந்த வழியாக மாடியில் ஏற முடியும்? கீழே எல்லாரும் படுத்துட்டு இருப்பா. அவளெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவளுக்கு தெரியணுன்ற அவசியமும் கிடையாது. நம்ம மாடிக்கு போய் மனைவியை பார்த்தா போகிறோம். மனசெல்லாம் ஒரே எண்ணம் தான், மனசெல்லாம் மனைவி. மேலே ஏறுற அங்கே ஒரு கொடி கயிறு மாதிரி ஒன்று, கொடி ஒரு கயிறு தொங்குறது. அந்த கொடியை பிடிச்சிட்டு மேலே ஏறுற மாடிக்கு ஏறி பால்கனியில் குதித்து பால்கனியில் கதவை தட்டுறார். நடுதிசையில் புயல் மழை அடிக்கச்சு. பால்கனியில் ஒருத்தர் கதவை தட்டினா தனியாக இருக்கிற ஒரு பெண்மணியினுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? பயந்துட்டே போய் யார் யாருன்னு கேட்குறா. இவர் சொல்கிறார், நான் தான் அவனுடைய கணவன் வந்திருக்கேன், துளசி வந்திருக்கேன்னு. குரல் கணவனுடைய குரல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் பயம் இல்லைம்மா, கட்டாயம் நான் தான் வந்திருக்கேன், நீ கவலைப்படாத, தைரியமாக தரேன். கொஞ்சம் மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு கதவை திறக்கிறார். பார்த்தா அவளுக்கு ஆச்சரியம், அப்படின்னு அப்படியே ஆனந்தம், ஆவல். மனைவியை பார்த்துட்டோன்றதான் ஒரு சந்தோஷம். இத்தனை நேரம் பட்ட பரிசிரமங்கள்லாம் போயிடுத்து ஓடி வந்து அவளை தழுவிக்கிறார், முத்தமிடுறார், ஆனந்தப்படுறார். மனைவிக்கும் அது ஆனந்தம்தான். ஆனால் அவளுக்கு புரியல எப்படி இது சம்பாவித்தம்.
சான்ஸே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி சான்ஸே கிடையாது சுவாமி. எப்படி இது நடந்தது, என்ன விஷயம், இந்த மாதிரி வரத்துக்க முடியுமா? அவரை பார்க்குறா, ஆச்சரியமாக பார்க்குறா. அந்த குளிரில் உடம்பு நடுங்கிறது, அவருக்கு உடம்பு தொடச்சிக்கிறதுக்கு உண்டான டவல்லாம் கொடுத்து துணிலாம் கொடுத்து மாற்றிட்டு, ஆமாம் எப்படி என்ன சமாச்சாரம் என்ன, இல்லை உன்னை பார்க்கணும். அந்த ஒரு ஹீரோய்க்கு இமேஜ் அது. இப்போல்லாம் சினிமாவில் பார்க்குறோம் இல்லையா, அவளை பார்க்கணுன்னா அதுக்கோசரம் ஹீரோ எத்தனையோ தடைகள்லாம் தாண்டி வரார் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஹீரோய்க்கு ஆட்டிடியூட் அது. நான் எப்படி உன்னை பார்க்கணும்னு நினச்சிவிட்டேன், உடனே ஓடி வரணும்னு தோணி போச்சு. புயல், வெள்ளம், மழை, இடி, மின்னல் எதையுமே நான் பார்க்கலையே, நீ என் மனசெல்லாம் நீ தான் நிறைஞ்சிருந்தேன்னா. ஆமாம், நீங்கள் மாடிக்கு எப்படி ஏறி வந்தீங்கோ? முதல்ல நதியை தாண்டினதெல்லாம் இருக்கட்டும், மாடிக்கு எப்படி நீங்கள் ஏறி வந்தீங்கோ, மாடிக்கு எப்படி ஏறி வந்தீங்கோ அப்படி கேட்டா, ஏன் கயிறு தொங்கியிருந்தது? கயிறா? மாடிக்கு கயிறு தொங்குற மாதிரி ஒன்றுமே இல்லையே, வாய்ப்பே இல்லையே. கதவை திறந்து பால்கனியில் வந்து எட்டி பார்த்தா அது கயிறு இல்லை சுவாமி, ஒரு பெரிய பாம்பு. மரத்தில் ஏறின பாம்பு மரக்களை வழியாக அது அந்த மாடி கிட்ட மேலே பட்டிருக்கு. அந்த பால்கனி கிட்ட அந்த கடை வருது, அதில் அந்த பாம்பு சுருட்டின்னு அப்படி கீழே இறங்கியிருக்கு. இவர் கண்ணில் அது கயிறாப்பட்டிருக்கு. பாம்புன்னு பார்க்கல அவர், பாம்புன்னு மனசில் ரிஜிஸ்டரே ஆகலை. அது பாம்பு இல்லை, கயிறு. அவரை பொறுத்தவர்களும் மாடியில் சென்று தன் மனைவியை பார்ப்பதற்கு அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு சாதனம். ஏறி வந்துட்டார், நடுங்கி போயிட்டாவோ. ஏன்னா பாம்பை பிடிச்சிட்டு மேலே ஏறிட்டீங்களே, பாம்பை பிடிச்சிட்டு மேலே ஏறிட்டீங்களேன்னா, விடு பாம்பாது ஒன்றாவது, வந்துட்டேன்ல, உன்னை பார்த்துட்டேன்ல, இது உனக்கு பெருமை இல்லையா? உண்மையில் சாமானிய பெண்களாக இருந்தால் தன் கணவனுடைய இந்த வீரதீர பிரதாபங்களுக்கு அப்படியே ஆச்சரியப்பட்டிருப்பா. அது தவிர தன் கணவனுக்கு தன் மேலே இவ்வளவு பிரேமையா, இவ்வளவு பிரியமான, அதை இன்னும் பெருசாக பகுமுகமாக கொண்டாடி இருப்பா. அவள் நல்ல விவேகினி. அவள் பல மகான்கள் அவர்கள் மகான்களாக திகழ்வதற்கு காரணம் அவர்களுக்கு வாய்த்த மனைவிகள் தான். சுவாமி தேசிகன், கூரத்தாழ்வான், இது போன்ற மகான்களுடைய சரித்திரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அந்த சரித்திரங்களை நாம் கேட்கும் பொழுது, அவர்கள் மனைவியரின் தியாகம், அவர்கள் மனைவியரின் தெளிவு, அவர்கள் அந்த மனைவிகளுக்கு உண்டான ஒரு பிரம்மஞானம், அதெல்லாம் நமக்கு வியக்க வைக்கிறது. நம்ம மகான்கள் சரித்திரத்தை மட்டும்தான் பார்க்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருந்தவர்கள் அவர்களுடைய இல்லற துணைவியர், சந்தேகமே கிடையாது. அதே போலத்தான் இங்க என்ன, நீங்கள் எவ்வளவு ஆபத்தான ஒரு காரியம் பண்ணியிருக்கீள், ரொம்ப தப்பாச்சேன்ற, அதெல்லாம் அவருக்கு ஏறலை. மனைவியை பார்த்துட்டோன்னு அந்த சந்தோஷத்தில் அந்த இரவு கழியிறது. அவள் கேட்குறா, எப்படி நதியை தாண்டி வந்தீங்கன்னு. அவளை கைப்பிடிச்சு அழைச்சி போகிறார். நதியை எப்படி கடந்து வந்தோம் தெரியுமா? அப்போ கொஞ்சம் வெள்ளம் குறைஞ்சிடுத்து, மழை குறைஞ்சதுனால நதியில் வெள்ளம் குறைஞ்சிருக்கு. இவர் கட்டை ஒன்று ஒதுக்கி வச்சுருந்தார், அதை போய் எடுத்து காண்பிச்சா பேரதிர்ச்சி அவருக்கு. என்ன தெரியுமா? அங்கே இருந்தது கட்டை இல்லை, ஒரு பொணம். நதி வெள்ளத்தில் இறந்த சடலம் அடித்து வரப்பட்டிருக்கிறது. அதை கட்டை என நினைத்து கைப்பற்றி அதை வைத்து நீந்தி கரை கடந்திருக்கிறார் துளசி. கட்டை இல்லை, அது பொணம், சடலம். தாண்டி வந்துட்டார். தூக்கி வாரி போடுறது. ராத்திரி அந்த பாம்பை பிடிச்சி ஏறி வந்தது கூட அவருக்கு பெரிய விஷயமா தெரியல. என்னது, ஒரு பொணத்தை பிடிச்சிட்டு நம்ம கட்ட நினச்சிட்டு கரையை கடந்திருக்குமான்னு. அப்போ துளசியினுடைய மனைவி சொன்னா, நீங்கள் பண்ணுற காரியம் நியாயமா? இந்த அன்பு நமக்கு எவ்வளவு நாள் நீடிக்க போகிறது? இந்த தேகத்தில் இளமை இருக்கும் வரையிலும் தானே. இளமை போன பிறகு அன்பு இருக்குன்னு சொல்லலாம், பட் அதெல்லாம் ஒரு பெரிய ஈர்ப்பு இல்லை. என்னை பார்க்கணும், என்னை தழுவிக்கணும்னு இந்த ஒரு எண்ணத்தோடையே ஓடி 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 வந்திருக்கீங்க. உங்கள் உசுரை கூட பணைய வச்சு வந்திருக்கீங்க. உங்கள் உசுரை கூட நீங்கள் பொருட்படுத்தாமல் என்னை பார்க்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு வந்திருக்கேன். சாதாரண பெண்ணாக இருந்தால் கணவனான நீர் இவ்வளவு தூரம் தன் மீது
வைத்திருக்கக்கூடிய அந்த காதலை கண்டு வியந்து போவாள். எனக்கு அப்படி தோணலை. இந்த தேகம் என்ன, எவ்வளோ நாளைக்கு இந்த இளமை கட்டுக்கோப்பாக இருக்க போகிறது, அல்லது எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு என் பேரில் பிரியம் வர போகிறது, இல்லை எனக்கு உங்கள் பேரில் பிரியம் வர போகிறது? அழிய தானே போகிறது. இது இந்த இளமை இருக்கிறவர்கள் தான் இந்த அனுபவம், துள்ளல், ஆர்ப்பாட்டம், காமம் எல்லாம். என்கிட்ட வெறும் ஊழ நாத்தம் அடிக்கிற இந்த தேகம், ஒரு நாள் குளிக்கிறனா வியர்வை நாத்தத்தில் கிட்ட கூட போக முடியாது. இந்த தேகத்தை இவ்வளவு விரும்புகிற நீங்கள், இவ்வளவு ஆசை இந்த தேகத்தில் வச்சுருக்கீங்களே, அதில் ஒரு பங்காவது ராமபிரான் மேலே வைக்கக்கூடாதா? அதில் ஒரு பங்காவது ராமனுக்கு இதை சமர்ப்பிக்கக்கூடாதா? ஒரு பங்கு ராமபிரான் மேல இந்த ஒரு ஆசை வந்தால் அது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும்னு அவ சொல்லச்சே தான் அங்கே தெய்வத்தினுடைய அனுகிரகம் பலிக்கிறது. இதை கேட்ட உடனே துளசிக்கு ஞானம் பிறக்கிறது, ஞானக்கண் திறக்கிறது. பணத்தை பிடிச்சி நாம் கரையேறி இருக்கோம், பாம்பை பிடிச்சி நம்ம மாடிக்கு வந்திருக்கோம், பெரிய புயல், மழை, இடி, மின்னல், வெள்ளத்தை கூட பொருட்படுத்தாமல் வந்திருக்கோம். இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்? அவ கேட்ட கேள்வி சரிதானே. இந்த காமத்திற்காக நான் அடாத செயலை செய்து விட்டேனே. இரத்தம், மாமிசம், எலும்பு, மஜ்ஜை, தோல், இதோடு கூடியதான புன்னாராக்கை என்னாவது, எத்தனை நாளைக்காவது? காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடித்த பையடான்னு எவ்வளவு நாளைக்கு இது நீடித்திருக்க முடியும்? எவ்வளவு நாளைக்கு இந்த தேகம் இப்படியே இருக்கும்? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவ சொல்கிறது சரிதான். இந்த ஆசையில் ஒரு பகுதி நான் ராமன் மீது வைத்தேனேயானால் அது எனக்கு உயர்ந்த வாழ்க்கையை அளிக்கும் அல்லவா, உயர்ந்த மோட்சானந்தத்தை அளிக்கும் அல்லவா என்று அது முதற்கொண்டு அவர் துளசி தாசன் என்று பெயர் பெற்று உயர்ந்த ராமபக்தனாக திகழ்ந்தார். இப்படி ஒரு கதை. இந்த கதையினால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆஷாபாஷ சதைர்பத்தாக என்று அதிலேயே பிணைந்து, அதிலேயே கட்டுண்ணு, அதிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளும் வழி தெரியாமல் திகைப்பவர்கள் ஆசுர பிரபிருதிகள். இதமத்யமயா லப்தம், அந்த மனைவிக்காக அல்வா வாங்கியிருந்தாரோ, பூ வாங்கியிருந்தாரோ, என்ன வாங்கியிருந்தாரோ தெரியல. இதுதான் நான் உனக்கோசரம் பாரு, உனக்கோசரம் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன், உனக்கு இந்த கிஃப்ட்டை இப்பயே கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், உனக்காக நான் சம்பாதிச்சு வச்சுருக்கேன், உனக்காக இந்த பங்களா கட்டி வச்சுருக்கேன், உனக்காக நான் இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். இதமத்யமயா லப்தம் இமம் பிராப்சே மனோரதம். கவலைப்படாத, இதோடு நிறுத்திக்க மாட்டேன், இன்னும் நிறைய வச்சுருக்கேன், ஃபர்தர் டெவலப்மெண்ட்டு. உன்னை சர்ப்ரைஸ் பண்ணுறேன் பார், மேன்மேலும் உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்குறேன் பார். இதம் பிராப்சியே மனோரதம், இமம் பிராப்சியே மனோரதம், இந்த மனோரதத்தை அடைய போகிறேன். ஒரு உயர்ந்த டிசைர் வச்சுருக்கேன், இதுனா பிரமாதம், இதோட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம், ஒரு டிசைர் இருக்கு. இதமஸ்தி இதமபி மே பவிஷ்யதி புனர்தனம். இதமஸ்தி, பார், மீண்டும் எனக்கு செல்வம் கிடைக்க போகிறது, மேலே மேலே வரப்போகிறது, எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் வரணும். சில பேர் பேசுவாங்க, வச்சுருக்கேன் ஒரு 2 மாதம், அப்புறம் என்ன நீங்கள்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது தெரியுமா, ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் எனக்கு வரப்போகுது, கரெக்டாக எல்லாத்துக்கும் கரெக்டாக அதை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாரு அப்போ அப்படின்னு ஒரு கர்வம் வருது, ஒரு அகங்காரம் வருது. பெண்களை பார்ப்பது தான் மோட்சானந்தம், பெண்களுடைய அவயவங்களை சிந்தித்துக் கொண்டிருப்பது தான் மோட்சானந்தம், பெண்களுடைய தேக சௌக்கியத்தையே நினைந்து உருகுவதுதான் மோட்சானந்தம் என்று அந்த பெண்களை அடைவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனை வழிகளிலும் முயற்சிப்பவர்கள் ஆசுர பிரபிருதிகள். நகுஷன் முதலான அரசர்கள் இந்திர பதவி கிடைச்சது சுவாமி, சும்மா இல்லை. யமிந்திர விகமே தேவாக பதேதஸ்ய ன்யவீவிஷன்னு, இந்திரன் இல்லாத பொழுது நகுஷனை அந்த இந்திர பதவியில் அமர்த்தி வைத்தார்கள் தேவர்கள். ஆனால் காமம், இந்திரானிடத்தில் ஏற்பட்ட காமம், பதவி தானே கொடுத்தா, இடைக்கால இந்திரனாக தான் இருக்க. ஒரு 10 நாளைக்கோ, 1 மாதத்துக்கோ, 10 மாதத்துக்கோ, 20 மாதத்துக்கோ அந்த இந்திரனை அங்கே இருந்துட வேண்டியது தானே, இருந்துட்டு அது பாட்டுக்கு பதவியை காப்பாற்றிட்டு போக வேண்டியது தானே, கடைசி வரலும் லாபம்னு சந்தோஷப்பட்டு போக வேண்டியது தானே. இந்திராணி அனுபவிக்க ஆசைப்பட்டான்.
அதுவும் சப்த ரிஷிகள் மகான்கள் மகரிஷிகள், அந்த சப்த ரிஷிகளை கொண்டு பல்லாக்கு தூக்கி கொண்டு இந்திராணியின் இடத்தில் என்னை அழைத்து செல்லுங்கள்னா, அதுல சப்த ரிஷிகள் பல்லாக்க சரியா தூக்க முடியாத பொழுது அவர்களை ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் சாடினான். அதனால கோபப்பட்ட அகத்திய மாமுனிவர், சர்ப்போபவ, பாம்பு மாதிரி சீறிக்கொண்டிருக்கிறாய், காமத்தில் வசமிழந்து விட்டாய், காமபோக பரவசனாகி விட்டாய், ஆகையாலே நீ சர்ப்பன், பாம்பாகவே போவாயாகன்னு சாபம் கொடுத்துட்டார். இந்திர சிம்மாசனத்தில் இந்திர பதவியில் அமர்ந்து கொண்டிருந்த ஒரு நகுஷன்றதான அரசன் காமத்தினாலே வசமிழந்து விழுந்துட்டான். ஒரிஜினல் தேவேந்திரன் எடுத்துக்கோங்க, அகலிகையின் இடத்துல காம வயப்பட்டான், மாற்றான் மனைவி. போனஸ் சார் அந்த இந்திரனுக்கு நகுஷன் பண்ணதுல என்ன தப்பு? இந்த இந்திரன் மட்டும் இன்னொருத்தருடைய பெண்ணை ஆசை பண்ணலாமா? இங்க பாருங்க, அவன் தப்பு பண்ணினானதுக்கோசரம் இவன் தப்பு பண்ணதை அவன் என்கரேஜ் பண்ணக்கூடாது. அவன் இன்னொருத்தருடைய மனைவியை பெண்டாள நினைத்ததுக்காக இவனுடைய மனைவி சோரம் போகக்கூடாது, தப்பது. அந்த எண்ணம் வரக்கூடாது. அப்படி வந்தால் நமக்கு தர்ப்பம் இருக்குது, காமம் இருக்குது, குரோதம் இருக்குன்னு அர்த்தம். நமக்கு நாம் தெய்வீக சம்பத்தை உடையவர்கள், ஆசுரி சம்பத்தை உடையவர்கள் நாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாது நமக்கு. அந்த ஒரிஜினல் இந்திரன் கௌதம மகரிஷியினுடைய மனைவியான அகலிகை அத்தியுதமான ரூப சுந்தரி என்று ஆசைப்பட்டு அவளிடத்தில் காமனாக புகுந்த பொழுது அந்த கௌதம ரிஷியால் சபிக்கப்பட்டான். வெளியில தலகாட்ட முடியல. காரணம் என்ன அப்படி கேட்டா, எந்த பெண் சுகத்தை ஆசைப்பட்டானோ இந்திரன், பெண் சுகத்திற்காக மற்றொருத்தருடைய மனைவியினிடத்தில் ஆசைப்பட்டானோ, அதனால் இந்திரனுக்கு தேகம் முழுவதும் கௌதமருடைய சாபத்தினாலே அந்த பெண்களுடைய பிறப்புறுப்பு அவயவம் என்பது ஏற்பட்டது. அந்த மாதிரி ஒரு சதை அவன் உடம்பு முழுக்க தொங்க ஆரம்பிச்சுடுத்து. ரொம்ப விகாரமாக எடுத்து இந்திரனால் வெளில தலை காட்ட முடியல. சுவாமி, இந்த கதைகள்லாம் சொல்கிறது ஆபாசத்திற்காகவோ அருவருப்பு முகஞ்சொலிப்பதற்காகவோ இல்லை. இது ஒரு அனாட்டமி மாதிரி. இவ்வளவு ஜாகிரதையாக இவ்வளவு பயங்கரமான விஷயங்கள் இருக்குது. நாம் ஜாகிரதையாக இருக்கணும். எம்பெருமான் ரட்சிக்கணும், ஆச்சாரர்கள் ரட்சிக்கணும். காமத்தில் வசமிழந்து போயிடக்கூடாது. பயம் பயம் பயம்னு பயம் இருந்துகிட்டே இருக்கணும் நமக்கு. ஒவ்வொரு சந்தர்ப்பமும் அந்த பயம் இருக்கணும் நமக்கு. நல்ல முறையில் இந்திரியங்களை எவர்கள் அடக்குகிறார்கள் என்று ஏகேந்திரிய சம்ஞை, வசீகார சம்ஞை, யதமான சம்ஞை, வத்திரேக சம்ஞை முதலான விஷயங்கள் 2வது அத்தியாயத்தில் ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டது. அந்த இந்திரியங்களை அடக்கிறது எப்படி, இந்திரியங்களை அடங்காமல் புலனடக்கம் இல்லாமல் அதை அப்படியே வெளியில் மேய விடுறதுன்றது எப்படி. இப்போ 2வது வழி இருக்க, 2வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டதான 4 விதமான நிலைகள். அதில் 2வது நிலைக்கு என்ன பேர்? வத்திரேகம் என்பது பெயர். வத்திரேக சம்ஞை. நாம் எந்தெந்த விஷயங்களில் செல்ல ஓட்டாமல் இந்திரியங்களை தடுத்திருக்கிறோம். இனி நமக்கு இன்னும் என்னென்ன பாக்கி இருக்கு? அதாவது பெண்கள் விஷயத்தில் ஆசை இல்லை, கண்ட்ரோல் பண்ணிட்டோம். சரி. சாப்பாட்டு விஷயத்தில் ஆசை இல்லை, கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஓகே, ரைட்டு. இப்போ பெண்கள் விஷயத்தில் நாம் இனிமேல் ஆசைப்பட மாட்டோம்னு நினைக்கிறோம், பார்க்கணும். சரி, சாப்பாட்டையும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம், சரி ஆயிடுத்து. இன்னொன்று இருக்குது, இந்த வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருக்குது, பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அந்த 2 ஆசையும் நாம் அடக்கணும் என்று நம்மை நாமே சிந்தித்து சுய பரிசோதனை செய்து கொண்டு நம் புலன்களை பட்டி போட்டு அடக்கி வைப்பதற்கு என்ன பெயர்? வத்திரேக சம்ஞா என்பதாக பெயர். ஒருவேளை காமசுகத்தையே பரமபுருஷார்த்தமாக சம்பாதித்திருப்பவனாக வச்சுக்கோங்க. எனக்கு காமசுகம் தான் இருக்கிறதே ஓ சக்தி, கார்த்தால 2 பெண்கள், மத்தியானம் 2 பெண்கள், ராத்திரி 2 பெண்கள்ன்றதாக சொல்லி இந்த பெண்களை அனுபவிக்கிறதா எனக்கு பெரிய பரமபோக்கியம் அப்படின்னு சொன்னாலும் அவன் என்ன பண்ணுவான்னா, நாம் இதுவரை என்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருக்கோம், இதுக்கு மேலே நமக்கு இதே காமசுகம் ஏற்படணும், காமபோகம் நமக்கு வேணும்னா நாமளும் என்ன பண்ணணும், எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படி கால்குலேட் பண்ணுறான். ஞாபகம் இருக்கா? ஸ்ரீமத் பாகவதத்தில் பாகவத மாஹாத்தியத்தில் ஆத்மதேவன் என்பவனுக்கு துந்துகாரி என்னும் ஒரு பிள்ளை பிறந்தான். அவன் காமபரவசனாக 5 பெண்களை தன் இல்லத்திலேயே வைத்து அவர்களுடைய காமசுகத்தையே பெரிதாக மதித்து வந்தான். இவனிடத்தில் பணம் இல்லாத பொழுது
அவன் அரசாங்க கஜானாவை கொள்ளையடித்ததை கண்ட அந்த பெண்கள் இவனை கொன்றார்கள் என்று பார்த்திருக்கிறோம். இதனுடைய விவரணத்தை நாளைய உபன்யாசத்தில் சொல்கிறேன். இது எல்லாம் இன்டர்லிங்க், எல்லாம் இப்படி ஒன்றுக்கொன்று பின்னி பணிந்த விஷயங்கள் தான். இதை பார்ப்போம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹா. இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. இதமத்யமயா லப்தம் இதமத்யமயா லப்தம் இமம் பிராப்ஸ்யே மனோரதம் இதம் பிராப்ஸ்யே மனோரதம் இதமஸ்தீதமபி மே இதமஸ்தீதமபி மே பவிஷ்யதி புனர்தனம் பவிஷ்யதி புனர்தனம். இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். இதமத்யமயா லப்தமிமம் பிராப்ஸ்யே மனோரதம் இதமஸ்தீதமபி மே பவிஷ்யதி புனர்தனம். தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முதன்மையானது நாம சங்கீர்த்தனமே. அதை பற்றி சாஸ்திரம் சொல்லும் பொழுது கிருஷ்ணானுஸ்மரணாதேவ பாபசங்காத பஞ்சரம் சததா பேதமாயாதி கிரிர் வஜ்ரஹதோ யதா என்ற ஸ்லோகத்தில் அழகாக விவரிக்கிறது. கிருஷ்ணானுஸ்மரணாதேவா, கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே பாபசங்காத பஞ்சரம், பாப கூட்டம் என்ற ஒரு பெரிய கூண்டு இருக்கு. அந்த கூண்டை உடைச்சி எடுக்கணும். உடைச்சி எடுக்கணும்னு எதனால் உடைக்கணும்னா சததா பேதமாயாதி, நூற்றுக்கணக்காக உடைக்கிறாரா. எப்படி, யார் அப்படின்னு கேட்டோன்னே கிரிர் வஜ்ரஹதோ யதா, பெரிய பெரிய மழையெல்லாம் இந்திரன் வஜ்ராயுதத்தினால அடித்தா எப்படி உடஞ்சுதோ பழைய நாளில் மறைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்துதான். அதெல்லாம் ரெக்கைகள்லாம் சித்வா பண்ணினானா. அதனால தான் மைனாக பருவம் சமுத்திரத்தில் போய் ஒழிஞ்சுண்டுதான். அது ராமாயண கதை நம்மளுக்கு தெரியும். அதுபோல் வஜ்ராயுதத்தை வச்சுண்டு மலைகள்லாம் ரெக்கைகள்லாம் வெட்டினானா. அப்போது பல துண்டாக உடஞ்சுதான் மலைகள்லாம். அது எப்படி உடஞ்சுதோ அதுபோல் பாப்ப சங்காதமானது, பாப்ப கூட்டமானது கிருஷ்ணனை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே ஓடிடும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட கிருஷ்ணானுஸ்மரணமாகிய நாம சங்கீர்த்தனத்தை இப்போ நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். ஸ்ரீமன்னாராயண நாராயண நாராயண 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 भक्त प्रह्लाद की विपदा सुन स्वामी, भक्त प्रह्लाद की विपदा सुन स्वामी, खंब फाड़ प्रकटारायण श्रीमन्नारायण नारायण नारायण खंब फाड़ प्रकटारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण नारायण श्रीमन्नारायण नारायण भस्मासुर शंकर प्रकरण स्वामी, भस्मासुर शंकर प्रकरण स्वामी, भस्मासुर 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 शंकर प्रकरण स्वामी, मोहिनी रूप है नारायण श्रीमन्नारायण नारायण नारायण मोहिनी रूप है नारायण श्रीमन्नारायण नारायण
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. பகவானுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.